இதயம் wishes you a very happy new year. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிறக்கும் புத்தாண்டு தலைவர்கள் வாழ்த்து. 2025 ஆங்கில புத்தாண்டு இன்று நள்ளிரவு பிறக்கிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புத்தாண்டாகிய 2025 உலகெங்கும் அமைதி திரும்பட்டும். நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும். இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். மக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கையும் எழுச்சியும் மலர்ச்சியும் வளர்ச்சியும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாழ்த்தினார். பிறக்கப் போகிற 2025 ஆங்கில புத்தாண்டில் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கவும் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சோர்ந்து கிடப்பவர்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் வழங்கும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை கொண்டாடும் சொந்தங்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். விதி மீறல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை. சென்னை போலீசார் எச்சரிக்கை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று இரவு வழிபாட்டு தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் குற்றங்களை தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதி மீறல்களில் ஈடுபட்டால் ANPR கேமரா மூலமாக கண்டறிந்து தாமாகவே வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினர் புத்தாண்டை முன்னிட்டு குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிக வேகம் மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், சாகச சவாரி செய்தல், இருசக்கர வாகனத்தில் மூவர் செல்லுதல், தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், ஒலிமாசு ஏற்படுத்துதல் போன்றவற்றை கண்டறிந்து தொழில்நுட்ப முறையில் ANPR கேமரா மூலமாக தானாகவே வழக்குகள் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே அனைத்து வாகன ஓட்டிகளும் சாலை விதிகளை கடைபிடித்து புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாடுவதுடன் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து ஏற்பாடுகளை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டம் என்னென்ன கட்டுப்பாடுகள்? முழு விவரம். உலகம் முழுதும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. உலகில் முதலாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் புத்தாண்டு பிறந்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று மாலை களைகட்டத் தொடங்கும். நாளை அதிகாலை வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இடைவிடாத கொண்டாட்டம் இருக்கும். எவ்வித அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுக்க தமிழக போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். சென்னையில் கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுதும் 70,000 போலீசார், 5,000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் மட்டும் 19,000 போலீசார், 1,500 ஊர்காவல் படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். சென்னை, மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அடையாறு, புனித தோமையர் மலை, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணாநகர், குளத்தூர் மற்றும் கோயம்பேடு பகுதிகளில் மொத்தம் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் கண்காணிக்கும். பைக் ரேஸ் தடுப்பு நடவடிக்கையாக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை முதல் நாளை வரை மக்கள் கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து வருகின்றனர். குடிபோதை, அதிக வேகம், சாகச சவாரி போன்ற விதிகளை மீறுபவர்களை CCTV மற்றும் ANPR கேமராக்கள் உதவியுடன் உள்ளனர். பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. இரவு 7 மணி முதல் கடற்கரை சாலைகள் மூடப்படும். காமராஜர் சாலை, எலியாட் கடற்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமி மேம்பாலம், புதிய வள்ளலார் பாலம், ஜெமினி மேம்பாலம், GRH மேம்பாலம், GKM மேம்பாலம் உள்ளிட்ட நகரின் முக்கிய 23 பாலங்கள் மூடப்படுகிறது. பசிபிக் தீவான கிரிபாட்டியில் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு. 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு தொடங்கவிருக்கும் நிகழ்வை உலகமே கொண்டாட தயாராகி வருகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இன்னும் சில மணி நேரங்களில் 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ளது. உலகிலேயே முதலாவதாக பசிபிக் தீவான கிரிபாட்டியில் ஆங்கில புத்தாண்டு முதலில் பிறந்தது. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து நாட்டிலும் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டை கொண்டாடும் வகையில் ஆக்லாந்து நாட்டின் ஸ்கை டவரில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி ஆரவாரத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். பல்கலை மாணவி சம்பவத்தில் அண்ணாமலை அடுத்த அதிரடி.
திமுகவுக்கு மீண்டும் செக். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயதான இன்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இந்த சம்பவத்தில் திமுக அரசு மீதும் போலீஸ் மீதும் பாஜ, அதிமுக, தவேக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதிருப்தி தெரிவித்தன. கைதானவன் திமுகவை சேர்ந்தவன் என்பதால் சம்பவத்தில் உண்மையை மறைக்க பார்ப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சம்பவத்தில் மற்ற கட்சிகளை விட முதலில் இருந்தே பாஜ தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. இப்போது மகளிர் அணி சார்பில் மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட இருப்பதாக பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வதை கண்டித்தும் பாஜ மகளிர் அணி சார்பில் நீதி பேரணி நடக்க உள்ளது. மகளிர் அணி மாநில தலைவி உமாரதி தலைமையில் மதுரையிலிருந்து சென்னை வரை இந்த பேரணி நடக்கும். ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கும் பேரணி சென்னையில் முடியும் போது கவர்னரை சந்தித்து மகளிர் அணி சார்பில் மனு கொடுக்கப்படும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மாணவி விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் வெளிக்கொண்டு வந்த பங்கு அண்ணாமலைக்கும் உண்டு. முதலில் இருந்தே சம்பவத்தை கண்டித்து அறிக்கை, பேட்டி, போராட்டம் என்று அடுத்தடுத்து தீவிரம் காட்டி வருகிறார். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த சம்பவத்தை விடமாட்டேன் என்று அதிரடியாக கூறியிருந்தார். பல்கலை முன்பு பாஜ தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதாகினர். துவக்க முதலே திமுக அரசு மீதும் போலீஸ் விசாரணை மீதும் வலுவான சந்தேகங்களை அண்ணாமலை கிளப்பி வருகிறார். கைதான ஞானசேகரனின் திமுக தொடர்பு பற்றி முதலாக ஆதாரங்களுடன் வெளியே சொன்னதும் அவர்தான். தன்னைத்தானே சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தையும் நடத்தி அதிர வைத்தார். அவரது போராட்டத்துக்கு ஆதரவும் விமர்சனமும் ஒருங்கே எழும்பின. இந்த விவகாரத்தில் மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தப் போகிறேன் என முன்னதாகவே அண்ணாமலை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தில் அவரது போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழகம் மட்டுமின்றி வடமாநில அரசியல்வாதிகள், ஊடகங்கள் கூட இந்த விவகாரம் பற்றி பேச ஆரம்பித்தனர். இப்படி மாணவி விவகாரத்தில் அடுத்தடுத்து தீவிரம் காட்டி வரும் அண்ணாமலை புதிய போராட்டத்தை அறிவித்து இருப்பது நிச்சயம் திமுகவுக்கு நெருக்கடிதான் என்கின்றனர் பாஜவினர். மானங்கெட்ட திமுக அரசு, கமெண்ட் செய்த கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் மாநிலத்தை உலுக்கியது. மாணவிக்கு 25 லட்சம் இழப்பீடும் 3 பெண் IPSகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவையும் ஹைகோர்ட் அமைத்துள்ளது. தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக அரசுக்கு எதிராக அரசியல் கட்சியினரும் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களில் சட்டம் ஒழுங்குக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் பலர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான ஒரு கண்டன பதிவில் வேலூர் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் அன்பரசன் சர்ச்சையாக ஒரு கருத்தை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த விசாரணையில் தகவல் உண்மை என்பதால் அன்பரசனை சஸ்பெண்ட் செய்து SP மதிவாணன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில், ஃபேஸ்புக்கில் அண்ணா பல்கலை சம்பவம் தொடர்பான பதிவுக்கு மானங்கெட்ட திமுக அரசு என அன்பரசன் கமெண்ட் செய்துள்ளார். இது சீருடை பணி விதிகளுக்கு எதிரானது என்ற புகாரில் விசாரணை நடத்தி உறுதி செய்யப்பட்டது. அவரது கமெண்ட் நீக்கப்பட்டதுடன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்றனர். கண்ணை உறுத்திய மது பாட்டில்கள், குடித்துவிட்டு குப்புற தூங்கிய திருடன். தெலுங்கானாவின் நரசிங்கி பகுதியில் ஹர்ஷா கவுட் என்பவர் ஒயின் ஷாப் வைத்துள்ளார். வழக்கம் போல ஞாயிறன்று இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார். இரவு 12 மணிக்கு மேல் ஒயின் ஷாப் கூரையின் இரும்பு ஷீட்டுகளை வெட்டி ஆசாமி உள்ளே நுழைந்தான். கல்லாப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த 20,000 ரூபாய் பணத்தை சுருட்டி கொண்டான். பையில் பணம் நிரம்பினாலும் மதுவை விட்டு செல்ல மனம் விரும்பவில்லை. தனக்கு பிடித்த விலை உயர்ந்த மது பாட்டில்களை இன்னொரு பையில் நிரப்பிக் கொண்டான். CCTV ஆதாரம் இருக்கக்கூடாது என ஒயர்களை சேதப்படுத்தி காட்சிகள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்கொண்டான். ஆனால் அவன் வந்து போன காட்சிகள் ஆன்லைனிலும் பதிவாகும் என்பது ஆசாமிக்கு தெரியவில்லை. திருடிய பணம் மது பாட்டில் மூட்டைகளோடு வெளியே செல்ல இருந்தபோது மனம் ஒப்பவில்லை. வந்தது வந்தோம், கொஞ்சம் மதுவை ருசித்துவிட்டு செல்லலாமே என அங்கேயே அமர்ந்து மது குடித்துள்ளான். போதை உச்சமாகி சுய நினைவை இழந்து அங்கேயே சரிந்து விழுந்தான். மறுநாள் காலையில் வழக்கம் போல ஒயின் ஷாப் ஓனர் பர்ஷா கவுட் கடையை திறந்தபோது உள்ளே திருடன் படுத்திருப்பதை கண்டார். அவனுக்கு அருகில் பணம், மது பாட்டில்கள் இருந்ததால் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் திருடனை கைது செய்தார். அவன் மது போதையில் சுய நினைவை இழந்திருந்ததால் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். போதை தெளிந்த பின்பு விசாரணை நடத்தப்படும். திருடன் யார் என்பது குறித்த விவரம் வெளியாகும் என போலீசார் கூறினர்.